ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் பாண்டிச்சேரியில் போனதுக்கப்புறமா பாண்டி மெரினாவுக்கு போனேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சின்னதாக நான் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இது. என்ட்ரன்ஸ்க்கு பே பண்ண தேவையில்ல. மீதி என்ன கேம் இருக்கோ அப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம். பாண்டிச்சேரி பீச் வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பாருங்கள். பேஸ்டிவா அவங்க பாருங்கள், நம்ம ஃப்ரான்ஸில் இருக்கிற ஈஃபில் டவர் மாதிரி இங்கே பாண்டிச்சேரி பீச்சில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருந்தது. ஃபுல் வியூ எடுக்க முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இங்கே உள்ளே வரத்துக்கு பே பண்ண தேவையில்ல. ஆனால் ஒரு கேம் விளையாடுறதுக்கு மட்டும் தனியாக நீங்கள் பே பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நைட்டு நாங்கள் போனதால் அவ்வளோவா கூட்டம் இல்லை. வீக்கெண்டு போனீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அதனால் அது நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நிறைய ரெஸ்டாரண்ட் நிறையா இருக்குது. அதனால் உள்ளேயே சும்மா ஐஸ்கிரீம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஏமாற்றுவாங்களே, அந்த மாதிரி. என் பொண்ணு ஃபஸ்ட்டு செய்யும்போது ஜாலியாக இருந்தா. 3 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதில் சும்மா காட்டியிருக்கேன் பாருங்கள். நல்லா இருந்தது. கொஞ்சம் பசங்க கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். 3 பேருமே அதுமாரி ஐஸ்கிரீம் வச்சு கொஞ்ச நேரம் விளையாடின்னு இருந்தாங்க. அப்போ பண்ணுறது நிறைய கேம் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நாங்கள் விளாட்ன வரைக்கும் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு விளாட்னதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு போனோம். இது சூப்பராக இருந்தது, ஜாலியாக இருந்தது விளாட்றதுக்கு. இது முடித்தோடனே அடுத்த கேமுக்கு போயிட்டோம் கொஞ்சம் நேரத்துலேயே. இது அடுத்த கேமு. இதுதான் கொஞ்சம் பயமாக இருந்தது, ஆனால் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்த்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.